14 மில்லியன் செலவில் கல்லடி அரசாங்க விடுதி வீதிக்கான கொங்கிரீட் இடும் பணிகள் ஆரம்பம். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட மிக நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் காணப்பட்டு வந்த முக்கியத்துவம் வாய்ந்த பல வீதிகள் செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் 14 மில்லியன் செலவில் கல்லடி அரசாங்க விடுதி வீதிக்கான கொங்கிரீட் இடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் இன்று ஆரம்பித்து வைத்திருந்தார். குறித்த நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர் வாதுலன், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சிவராசா சுபராஜ், வனஜீவராசிகள் சுற்றுவட்ட உத்தியோகஸ்தர் நாவண்ணா சுரேஷ்குமார், வீதி அபிவிருத்தி அதிகார சபை தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் மனோகரன், தொழில்நுட்ப உதவியாளர் கரிகோசவன், கட்சியின் மண்முனை வடக்கு பிரதேச குழு கல்வி கலை கலாச்சார செயலாளர் சிவபாலன் கேமச்சந்திரன், நொச்சிமுனை கிராமிய குழு உறுப்பினர் கணேசானந்தம் முரளிதரன், கல்லடி வேலூர் மகளிர் அணி செயலாளர் அனோஜா, கட்சியின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.